தாபா ஸ்டைல் சிக்கன் மசாலா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் செம்ம ஒர்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட் கீ ஊற்றுறவங்களும் ஊற்றிக்கோங்க. பட் எனக்கு எண்ணெய் தான் ப்ரிஃபரபுளாக இருந்துச்சு. அது கூட பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வரமிளகா கூட பச்சை மிளகா ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. நான் பண்ணல. இதை வதக்கிட்டு நம்ம இடித்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு இதை நான் வந்து உள்ளே போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டை உரலில் இடித்து தான் சேர்க்குறேன். இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும். இது இந்த மாதிரி வெந்துட்டு இருக்கும் போதே நான் சாப்பரில் போட்டு எடுத்த டொமேட்டோ உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். சாப்பரில் வந்து இப்படி நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா இந்த டிஷ்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா கலரி விட்டுட்டு இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். சிக்கனை வந்து என்னால் கிளற முடியல. நான் வந்து கரண்டியை மாற்றி எடுத்துட்டேன். கொஞ்சம் டிஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸில் என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு, அந்த டர்மரிக் பவுடர், அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் மல்லித்தூள், பெப்பர் இது இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க கைஸ். சிக்கனில் ஆல்ரெடி நல்லா தண்ணி விடும். வேணுங்கிறவங்க அப்போ தண்ணி வேணுங்கிறவங்க தெளிச்சுக்கோங்க. இல்லைனா சிக்கனில் இருக்க தண்ணியே போதும்னு நினைக்கிறவங்க அப்படியே விட்டுருங்க. இப்போ கேர்டு ஆட் பண்ணிக்கிறேன். கேர்டு வந்து போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு கொதி வரும் கைஸ். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் மசாலா இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கரம் மசாலா இந்த மாதிரி மேலே அப்படி மலைச்சாரல் மாதிரி தூவி அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொதி வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்போ நீங்கள் லைட்டாக லிட்டு போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த பதத்தில் இருக்கும்போது நீங்கள் கொத்தமல்லி இலை தூவினாலும் ஓகே. அது என்கிட்ட இல்லை, அதனால் நான் கசூரி மேத்தி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. தூவி விட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துருங்க கைஸ். நம்மளோட சூப்பரான சுவையான தாபா ஸ்டைல் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வெளியே ரெஸ்டாரண்ட்டில் சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க. ஒரு சின்ன பிளேட்டில் கொடுப்பாங்க. நமக்கு பத்தாது கைஸ். அதெல்லாம் பரோட்டா நானுக்கெல்லாம் முக்கியமாக கொடுப்பாங்க. பட் நம்ம எங்கள் வீட்டில் செய்கிறதுனால நான் தோசைக்கு தான் செஞ்சுருந்தேன். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், சுடு சாப்பாட்டுக்கு கூட சூப்பராக இருக்கும் கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் செஞ்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.